உலகெங்கிலும் உள்ள டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். வாய்வழி உறவு என்பது ஒரு அற்புதமான விஷயம். அது அதை கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாருமே, ஆண்களும் பெண்களும். ஒருத்தருக்கு விருப்பமே இல்லை அப்படின்னா அவங்கள வலியுறுத்துறது சரியான விஷயம் அல்ல. நிறைய நம்ம நாட்டில் ஏன் நிறைய பேர் அதை விரும்புறது இல்லைன்னா, அதை பற்றிய ஒரு புரிதல், ஒரு பரவலான நாலேஜ் நமக்கு இல்லைன்னா அந்த மாதிரியான உறவுகளில் கடுமையான ஒரு வெறுப்பு இருக்கலாம். ஏன்னா அது ஒரு ஆண் உறுப்பு, ஒரு சிறுநீர் வர்றது, பெண் உறுப்புலேருந்து சிறுநீர் வர்றதுனால அது ஒரு கழிவு. அதனால் அது ஒரு ஆரோக்கியமற்றது, நோய் வரலாம், இப்படி பல குழப்பங்கள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள இந்த தூண்டுதலில் எந்தவித நோயும் வராது. நீங்கள் பலரோடு அப்படி பண்ணும்போது, யாரென்று தெரியாத ஒருத்தரோட அவங்களுக்கு நோய் தொற்று இருக்கான்னு தெரியாதவங்களோடு இப்படி பண்ணும்போது தான் ஒரு செக்ஸில் வரக்கூடிய பால்வினை நோய்கள் எல்லாமே இந்த வாய்வழி உறவில் வரலாம். சொல்லப்போனால் பெண்கள் வாய்வழி உறவின் மூலமாக தான் ஒரு பெண் உச்சகட்டம் அடைய முடியும். சாதாரண உறவில் உச்சகட்டம் அடையலாம், ஆனால் அது கொஞ்சம் ஆண்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். எப்படி தூண்டுறது, பல விஷயங்கள். குறிப்பாக பெண் மேலே இருந்தும் ஆண் கீழே இருந்தும் அவங்க செக்ஸ் பண்ண பழகி, பெண் அதில் உச்சகட்டம் அடைய பழகி இருக்கணும். இல்லை நேரடியாக கிளைட்டோர்ஸை விரல்கள் வச்சு தூண்டுறது, இப்படி ஏதாவது ஒரு வகையில் ஆண்கள் கற்றுக்கொண்டிருந்தால் தான் ஒரு பெண்ணை உச்சகட்டத்துக்கு கொண்டு போக முடியும். பை டிஃபால்ட்டாக இயல்பாக ஒரு பெண் உச்சகட்டம் அடைகிறதுன்றது சிரமம். அப்போ அவங்கள இயல்பாக உச்சகட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரே ஒரு வழி என்னென்னா, நேரடியாக கிளைட்டோரிஸ் போன்ற உறுப்புகளை தூண்டுறது தான் ஒரே வழி. வேறு எளிமையான வழிமுறைகளே கிடையாது. ஆண்களுக்கு ஒரு வெரைட்டி அப்படின்னா முக்கியமாக வாய்வழி தூண்டுதல். 550 பொசிஷன் சொல்கிறோம். அதில் முக்கியமான ஒன்று வாய்வழி தூண்டுதல். இது இந்துக்களுக்கு விரோதமானதோ இந்திய மக்களுக்கெல்லாம் புதிதான விஷயமும் இல்லை. வாத்சாயனார் இதை பற்றி ரொம்ப விரிவாக ஏராளமாக எழுதியிருக்கார் காமசூத்ரால. இந்த வாய்வழி உறவு ரொம்ப இயல்பானது. உறுப்புக்களை சுத்தமாக வச்சுக்கோங்க. தொற்றுநோய் கணவன் மனைவி அவங்களுக்குள்ள செக்ஸ் வச்சுக்கும் போது தொற்றுநோய் இருக்காது. அதில் வாய்வழி உறவு கண்டிப்பாக வச்சுக்கலாம். பல பேரோட உறவு இருந்தால் தான் உங்களுக்கு நோய் வரும். அப்போது உங்கள் பார்ட்னரோட உறவு கொள்ளும்போது அவங்களுக்கு நோய் பரவலாம். கணவன் மனைவி மட்டும் இருக்கிறீங்கன்னா உறுப்புக்களை சுத்தமாக டெய்லி கழுவுறீங்க, வாஷ் பண்ணுறீங்க, குளிக்கிறீங்க, அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் வராது. அல்லது செக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு முறை வாஷ் பண்ணிக்கோங்க, அல்லது குளிச்சிடுங்க. ரொம்ப எளிமையான முறை. சரி, இப்படி இல்லாதவர்களை எப்படி பழக்கிறது? நீங்கள் திரும்ப திரும்ப சொன்னாலும் அவங்களுக்கு அது ஒரு டர்ட்டி, அசிங்கம்னு நினைக்கலாம். அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஷவரு கீழே இருந்து அந்த பெண் அவனுறுப்பை சோப் போட்டு வாஷ் பண்ணலாம். க்ளீன் ஆகிடுச்சின்னு நினைக்கிற வரைக்கும் அதை வாஷ் பண்ணணும். சரி, இப்போ க்ளீன் ஆகிடுச்சி. ஏன்னா இப்போ நீங்கள் சாக்கடையில் ஒரு தங்க வைர மோதிரம் விழுந்தது, அப்படி விட்டு போயிடுவோமா? ஸோ நீங்கள் மோதிரத்தை எடுக்கிறீங்க. மோதிரத்தை எடுத்த பிறகு கைகளை என்ன வெட்டிடுறோமா? ஐயோ அழுக்காயிடுச்சு, சாக்கடையில் கை விட்டுறோன்னா. அப்போது நீங்கள் கைகளை கழுவுறீங்க. எவ்வளோ நேரம் கழுவுறீங்க? கை க்ளீன் ஆகிடுச்சின்னு உங்களுக்கு மன திருப்தி வர்ற வரைக்கும் கழுவுறீங்க. அதுக்கப்புறம் அந்த கையில் தான் சாப்பிட்றீங்க. அதே போல் ஒரு பெண் ஆணுறுப்பை வாஷ் பண்ணலாம். க்ளீன் ஆகிடுச்சின்ற ஒரு ஃபீலிங் வந்த பிறகு அங்கே பாத்ரூம் விட்டு ரூமுக்கு வரக்கூடாது. அங்கேயே அவங்க முத்தமிடலாம் ஆணுறுப்பை. அதோடு அவங்க நேராக தூண்டுதலில் ஈடுபடலாம். இதனால் எந்த தீங்கும் வராது. கவலைப்பட வேண்டாம். இது அவங்களுக்குள்ள உறவை மீண்டும் புதுப்பிக்கும், புதிய பரிணாமங்கள் கொடுக்கும். கவலைப்பட வேண்டாம்.